பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த உலகத்திலே எங்கேயும் நடக்காத ஒரு சம்பவம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். உலகத்திலே எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிறது. தத்துவ ஞானிகளும் விஞ்ஞானிகளும் மருத்துவ வேதைகளும் பிறந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய சாதனைகளை இந்த உலகத்தில் செய்திருக்கிறார்கள். பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். தீமை செய்யாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் யாரும் மரித்த பிறகு உயிரோடு ஏறவில்லை. அப்படி உயிர்த்தெழுந்த ஒரே ஒருவர் ஆமாம். அந்த மத்திய 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவே, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எல்லாருக்கும் ஒரு பயம். அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது சொன்னான், நான் 3ஆவது நாள் உயிர்த்தெழுவேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே என்ன பண்ணிட்டார்? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17 25 வசனம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவன் எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உனக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றால், அதற்கு அவன் உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. எலியாவின் சத்தத்தை தேவன் கேட்டார். எலியா என்ன பண்ணிருக்கிறாரு? உயிரோடு கூட ஏற்பட்டார். யார சொல்லுங்க? சாரிபாத் விதவையின் 2 ராஜா 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4:32. எலிசா வீட்டிற்குள் வந்த பொழுது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மீதும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும்,
தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேல் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையினுடைய உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அல்லேலூயா. யாரு யார் செய்யறது அற்புதம்? 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட பொழுது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தார். 4வது லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 to 18 வசனம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அவளோ கைம்பெண். என்னது? விதவைன்னு அர்த்தம். கைம்பெண்ணாக இருந்தால் ஊராரின் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தி மரித்து போனார், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். நிஜமானே தலைவரே, உன்னுடைய பிள்ளை என்ன பண்ணிருச்சு? மரித்து போய்விட்டது, செத்து போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசமாயிரு. அப்படி போகிற வேளைகளிலே எல்லாரும் இவரை கேலி பண்ணுகிறார்கள், கிண்டல் பண்ணுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். யார? இயேசு கிறிஸ்துவை. செத்து போனதான பிள்ளைய உயிரோடு கூட இவர் என்ன ஞான திருஷ்டிக்காரர், இவர் என்ன தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி. ஆனா உள்ள போயிட்டு ஆண்டவர் தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி என்ன சொல்றாரு? சிறுபெண்ணே, சிறுபெண்ணே, நீங்க உங்க காலில் விழுந்தா, சிறுபெண்ணே எழுந்துரு. எழுந்தாளா? 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 அப்போ சிறு பெண்ணை தேவன் அவங்க வீட்டிலேயே போயிட்டு உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென், 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 ஆமென். யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றைக்கும் மறியாமலும் இருப்பான். நீ விசுவாசிக்கிறாயே என்று கேட்டார். இங்க என்ன பிரச்சனை? மரியாள் மார்த்தாளுடைய சகோதரனாகிய லாசர் என்ன பண்ணினான்? மரித்து விட்டான்.
இயேசுநாதர் கூட நல்ல நண்பனாய் வாழ்ந்தான். இந்த செய்தியை கேள்விப்பட்டதான தேவன் பின்னும் அந்த கிராமத்தில் என்ன பண்ணிட்டாரு, எக்ஸ்ட்ரா 2 நாள் தங்குறார். தங்கிட்டு அப்படியே ஆற அமர பெத்தானியா வர்றாரு. பெத்தானியா வரும் பொழுது எல்லாரும் அழுகிறார்கள். நீர் இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான், செத்திருக்க மாட்டானே, மறுத்திருக்க மாட்டானே அப்படின்னு புலம்புகிறார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நானே யாரு, உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் நீ விசுவாசிக்கிறாயா? அந்த அம்மா சொல்ற, ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் உயிர்த்தெழும் பொழுது என்னுடைய சகோதரனும் உயிர்த்தெழுவான் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். மொத்தம் 7 வகையான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அதுல இந்த அம்மா சொல்றார், எல்லாரும் உயிர்த்தெழும் பொழுது என் சகோதரன் உயிர்த்தெழுவான். அப்ப ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது. இப்பொழுது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க, நவ். பக்கத்தில் இருக்கிறது கவு. நம்மளா யாரு, எதிராக கப்பலால் தான் பார்க்கிறோம். இப்பொழுது உடனே நம்ம நம்பிட்டா, நான் விசுவாசிக்கிறேன். அப்படி பார்க்கும், தொடர்ந்து பார்க்கும் பொழுது 44வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 11:44. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்றார். அவர் கட்டுகளை அறுக்கிற தேவன். கல்லை புரட்டி தள்ள சொல்லி லாசருவே வெளியே வா என்று சொன்னார். மரித்தவன் கட்டுகளோடு கூட வர்றான். ஆனா சொன்ன, கட்டு அவிழ்த்து விடுங்கள். கட்டுகள் அவுக்கப்பட்டது. எல்லாரும் பிரமித்து போனார்கள். வேதம் கொடுக்கிறது, அவர் செய்கிறதான அற்புதங்கள், அடையாளங்கள். அந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பின பிறகு அநேகர் அவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இதுக்கு உயிர்த்தெழுதலில் மிகப்பெரிய முக்கியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36-42 வசனங்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்ணை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதையும் செய்வான். என்னை பார்த்து பெரிய காரியம். அதற்கு தேவையானதெல்லாம் கடுகளவு விசுவாசம். வாழ்க்கையில அந்த விசுவாசம் இல்லை என்றால் எதையும் நம்மளால சாதிக்க முடியாது. வேதத்தில் நம்ம படிக்கும் பொழுது இயேசுநாதர் செய்ததான அற்புதங்களை எழுத போனால் அது இந்த உலகம் கொள்ளாது. இங்கே தபித்தாளை பேதுரு ஜெபம் உயிரடைய செய்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 9-12 வசனம். அப்பொழுது ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேர பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திர மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதீர்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடிய காலமளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டார். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாய் கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். எதனால அது செத்து போறான்? பவுலின் பிரசங்கத்தை கேட்பதற்காக 3வது மாடியில் என்ன பண்றான், உட்கார்ந்துக்கிறான். இவங்க எல்லாம் உயிர் தெழுந்தாலும் எல்லாரும் செத்து போனார்கள்.
மரித்தவரில் முதல் பலனானவர் இயேசு. மரணத்தை ஜெயமா, மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் என் மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவரை மரத்தில் என்ன பண்ணக்கூடாது, கல்லிலேயோ மண்ணிலேயோ மரத்திலேயோ போய் தேடக்கூடாது. அவர் உயிரோடு இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். அவரை நமக்குள்ள வச்சுக்கிட்டு ஊர் உலகம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைந்து திரிகிறாய் தங்கமே, ஞானம் இல்லாத தங்கம். இவர்களாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையின் பாடுகளை ஏற்று முள்முடி சூட்டப்பட்டு காரி துப்பப்பட்டு விழாவில் குத்தப்பட்டு இத்தனை பாடுகளையும் சகித்ததான ஆண்டவர் உங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வசனம் சொல்கிறது, அவர் இங்கே இல்லை, ராஜசிங்கம்